ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ இது மாதிரி எல்லாம் க்ளவுட் டெக்னாலஜி நான் படிக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னாரு. சரி, அவரை பற்றி நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக ஐடி ஃபீல்டில் இருக்கார். ஆனால் 17 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் தான் இருந்துருக்காரு. நான் கேட்டேன், நீங்கள் சர்வருக்குலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். சர்வரில் பேசிக் லெவலில் தெரியும். ஒரு ஏடி சர்வர் லாகின் பண்ணுவேன், ஒரு யூசர் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு. மற்றபடி சர்வர் இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷனு, ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அந்த அளவுக்கு ஒரு மானிட்டரிங்க, பேக்கப் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறது இருக்கான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு. என் ப்ரைமரி ஜாப் என்னன்னா நான் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இது. அவர் மட்டும் கிடையாது, நம்மளும் பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலை செட் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு வேலை செட் ஆச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க நீ நல்லா பண்ணுற அப்படின்றாங்கன்னா அதையே நம்ம கண்டினியூஸாக பண்ணின்னு இருப்போம். சொல்கிறவங்க ஓகே இப்போ சூப்பராக இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம பண்ணுற வேலை என்ன, அது பேசிக் லெவலாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது யாராச்சும் பாராட்டாங்க, அந்த பேசிக் லெவல் வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக பண்ணின்னு இருப்போம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நம்ம நினச்சிப்போம், அது மட்டும் தான் நம்மளுக்கு வரும், இது நல்லா பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். இல்லாட்ட ஒருவேளை அவருக்கு அந்த சம்பளங்கான அவர் கரெக்டாக அவருக்கு செட்டாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே அவருக்கு ஆஃபீஸ் வந்துருக்கலாம், மேபி சில காரணம் இருக்கலாம் உங்களுக்கு. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன பண்ணுறவங்கள ஐடி ஃபீல்டில் பெரிய தப்பு என்னன்னா, ஒரு வேலையில் போய் ஸ்டக் ஆகிட்டு அதுலேயே ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட் நம்ம நினைப்போம் எப்பவுமே வி வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்ட்டு, நம்ம நல்லா சேஞ்ச் ஆகணும், நிறைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். பட் என்ன பண்ணோம், வி வில் ஸ்டில் மேக் இன் த சேம் சாய்ஸ். அதே தான் நம்ம பண்ணியிருப்போம், திருப்பி திருப்பி அதே வேலையை தான் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரியும் வி வாண்ட் டு க்ரோ, நம்ம இப்போ இருக்க நிலமை பத்தாது, நம்ம இதை விட கொஞ்சம் நல்லா மேலே நாளைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வி வாண்ட் டு க்ரோ, பட் நம்ம என்ன பண்ணோம், வி ஸ்டக் இந்த சேம் பேட்டர்ன், ஒரே மாதிரியே பண்ணினே இருப்போம். உங்களுக்கு காத்தால எழுந்திருப்போம், வேலைக்கு போவோம், அங்கே கொடுக்குற வேலையை பண்ணோம், ஈவினிங் வருவோம், இந்த புக்கை டிவியை பார்ப்போம், தூங்குவோம், மறுபடியும் எழுந்திருப்போம். இது ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இது எல்லாருக்கும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு 90% பீப்புள் இப்படி தான் நம்ம இருக்கோம் உங்களுக்கு சரி, இது எப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட். இதுதான் நமக்கு மக்கள்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படியே நம்ம அந்த ஒரு சேம் பண்ணுற இல்லையா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ஸ்டிக் ஆகியிருந்தாங்கன்னா அதுலேயே நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு க்ரோத் எதுவுமே இருக்கவே இருக்காது அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ஃபர்ட்னஸையும் இந்த கன்வீனியன்ஸையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த் வேணும், உங்களுக்கு மன உறுதி வேணும் உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எது நடந்தாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது. யாராவது பாராட்டிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் துள்ளி கொடுக்கக்கூடிய, யாராவது திட்டாங்கன்னா நம்ம ரொம்ப டவுனில் போகக்கூடாது. உங்களுக்கு நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும், தேவையில்லை எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படக்கூடாது, எப்போயுமே நிதானமாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம மேலே ஃபஸ்ட் நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். என்னால் முடியும், நம்ம இதை பண்ண முடியும், நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தயார்படுத்தணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக முடியும் உங்களுக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி கீப் ஷோயிங் அப் த சேம் வே அண்ட் த ரைட் தேர். என்ன அதே மனநிலையுமே இருக்கும், ஓகேங்களா, அதே மாதிரியான வேலைகளே பண்ணின்னு இருப்போம், பண்ணுறதே திருப்பி திருப்பி பண்ணின்னு இருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு கமிட்மெண்ட் வேணும். அந்த சேஞ்ச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸ் வேணும். ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணுமோ எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எழுதுனீங்கன்னா அப்படின்னா மினிமம் என்ன பண்ணுங்க, ஒரு
வழிகள் ஓகேங்களா, சொல்யூஷன் வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி எடுத்து அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு சொல்யூஷன் இல்லாட்டி ஒரு வழியை நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் பின்பற்றுங்க. டெய்லி இதை என்ன பண்ண நீங்கள் வந்து இது ஒரு கடமையாகவே பண்ணுங்கள். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்கள் சைக்காலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே வேலையை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் அப்படின்றான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு சேஞ்சஸ் வேணும், நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் அப்படின்னா இதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேப்பர் எழுதுங்க, உங்களோட கோல் எழுதுங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஒரு 20 ஸ்டெப் 30 ஸ்டெப் கூட எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு நாள் எடுத்து அதை படித்து பார்த்துட்டு ஒரு கோல் அது ஏதாவது ஒரு கோல் சூஸ் பண்ணி அன்றைக்கி அதுக்காக வேலை செய்யுங்க. சின்னதாக ஒரு 1/2 hour கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1/2 hour ஒரு 10 minutes கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கமிட்மெண்ட்டாக வச்சிங்க, கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டு தயார்படுத்திங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணிட்டு வாங்க. ஒரு 21 நாள் விடாமல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. அப்போ சேஞ்சஸ் என்பது டஸ் நாட் கம்ஸ் வித் டைம். நம்ம நினச்சிருப்போம் எப்படி தான் நம்ம காலம் மாறும், நல்ல காலம் வரும், எனக்கு ஒரு காலம் வரண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, நம்ம சேஞ்ச் பண்ணாமல் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. உங்களுக்கு சேஞ்ச் டஸ் நாட் கம்ஸ் வித் டைம். அதனால் காலம் ஆக ஆக ஒரு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட சேஞ்சஸ் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒரு முன்னேற்றமே வராது உங்களுக்கு. அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம்னு எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் வித் ஆக்ஷன் வித் ப்ராக்டிஸ் அப்படின்றான். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாதான் இந்த மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் தோன்றும். இட் கம்ஸ் வித் ஆக்ஷன் வித் ப்ராக்டிஸ். டெய்லி என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களோட கோல் என்ன, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த ஸ்டெப் ஒரு சின்ன ஸ்டெப் ஒரு டெய்லி ஒரு என்ன பண்ணுவோம் 1/4 மணி நேரம் 1/2 hour 1 hour இல்லாட்டி 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி பண்ணுங்க. நீங்கள் தட் இஸ் கால் ப்ராக்டிஸ். ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் மறந்துட்டு வேறு வேலை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு. நம்ம பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து யாராவது திட்டாங்க, நீ உருப்படவே மாட்டே திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் ரோசம் வரும், மானம் வரும். ரோசத்தில் என்ன பண்ணுவோம், சரிடா இன்றைக்கி நான் புது மனுஷன் ஏதாவது பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பண்ணுவீங்க. யோசித்து பார்த்து என்ன கோல் இதை செட் பண்ணிட்டு அதில் பக்கவாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நாள் பண்ணுவீங்க, அடுத்த நாள் அதெல்லாம் மறந்துடுவீங்க. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. அப்போ எப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரும், முன்னேற்றம் வரும் அப்படின்னா ரியல் சஸ்டைனபிள் சேஞ்ச் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். சஸ்டைனபிள் சேஞ்ச் வேணும் உங்களுக்கு. சும்மா நான் ஒரு நாள் பண்ணேன், அடுத்த நாள் மறந்துட்டேன், 3ஆவது நாள் பண்ணேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அப்படின்னா இட் ஓன்ட் சேஞ்ச் வராது உங்களுக்கு. அப்போ அந்த சஸ்டைனபிள் சேஞ்சு நம்மகிட்ட இருக்கணும் உங்களுக்கு வந்து. அப்போ அதுக்கு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்பது நம்ம மைண்ட் செட்டு தான் இருக்குது. மைண்ட் செட்டு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிட்டோம், ஓகே இதுதான் நம்ம கோலு, இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்குது, இந்த இத்தனை வழிமுறை டெய்லி ஒன்று வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு மைண்ட் செட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு அது என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் எ சஸ்டைனபிள் சேஞ்ச் இன் அவர் லைஃப் அப்படின்றான். we can either choose to respond differently or react in the same way as you have. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல் சம்மந்தமாக ஏதாவது ஒர்க் பண்ணுறப்போ ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரும். சரி நம்ம எதோ உருப்படியாக பண்ணுறோம், நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக எதோ உருப்படியாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதனால் if you stuck in the same life same way act today, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து
சேஞ்சே இல்லை, நான் என்னோடய லைஃப் இப்படியே தான் போயிட்டு இருக்குது ஒரு 17-20 வருஷமாக என் லைஃப் ஒரே மாதிரி இதாக இருக்குது அப்படின்றீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பேப்பரை எடுத்துங்க, உங்கள் கோலை எழுதுங்க. அது அடைவதற்கான எல்லா வழிமுறைகளும் ஒரு 20-30 பக்கம் எழுதுங்க. 30 ஓகேங்களா, வேர்ட்ஸை எழுதிக்கிங்க, ஒரு சென்டென்ஸை எழுதிக்கிங்க. டெய்லி எடுத்து ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். 21 நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சேஞ்ச் வரும் உங்களுக்கு. நம்ம எப்பவுமே நம்ம விரும்புகிற வாழ்க்கை நம்ம வரமாட்டோம். நம்ம விரும்புகிறது ஒன்று, ஆனால் நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. த ரியாலிட்டி இஸ் த லைஃப் யூ வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் யூ கீப் இஸ் இமேஜிங் ஏன்னா தட் லைஃப் எக்ஸிஸ்ட் அந்த அதர் சைட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் நம்ம வாழ்கிறது ஒன்று தான் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு வந்து. எல்லாருக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை முன்னேற்றம் வேணுமா, இல்லை நல்ல சம்பளம் வேணுமா, நல்ல வேலை வேணுமா, இதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு வரமா அப்படின்னு எல்லாரும் ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வேணும், ஆனால் அவங்க வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது, அதோட ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எழுந்திரிச்சுமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, தூங்கினோமா, ஏஞ்சி போனோமா, இது ஏன் என்ன பண்ணுவாங்க ரொட்டீனாக பண்ணுற வேலையை திருப்பி திருப்பி பாட்டு வந்த மாதிரி பண்ணின்னு இருப்போம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் போய் நம்ம மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது விரும்புறதா அப்படின்னா விரும்பலை. நம்மளுக்கு என்ன பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல நிலைமைக்கு வரணும், மற்ற மாதிரி ஒரு கார் பங்களா அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளோட செயலு நம்ம சிந்தனைக்கு என்ன பண்ண சிந்தனைக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கும் உங்களுக்கு வந்து. ஃபீலிங் டோன்ட் பில்ட் ரிசல்ட் அப்படின்றான், டிசிப்ளின் டஸ் அப்படின்றான். நம்ம டெய்லி நம்மளோட மனசு போகிற போக்கத்தில், மனம் போகிற போக்கில் நம்ம எல்லா வேலையும் பண்ணியிருந்தோங்க அப்படின்னா அதனால் எந்த ரிசல்ட்டும் வராது அப்படின்றான். எப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் உங்கள் வாழ்க்கையில், எப்போ ஒரு சேஞ்ச் வரும், எப்போ ஒரு உயர்வு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டிசிப்ளினாக பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அது வரும் நடக்கும் அப்படின்றான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ மனம் போக்கில் அந்தந்த நேரத்தில் என்ன மனசு என்ன நிலைமையில் இருக்குது, நம்ம மனசில் என்ன தோணுது அதுதான் நம்ம பண்ணிட்டு போகிறோம். இதனால் பார்த்தீங்க இப்படி பண்ணிங்கன்னே நீங்கள் வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுறோம் உங்களுக்கு. எப்பப்போ நம்ம மனசுக்கு தோணுதோ அப்போ தான் நம்ம பண்ணுவோம் உங்களுக்கு. ஒரு நாள் ரொம்ப ஹையாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் உங்களுக்கு வந்து. ஒரு நாள் ரொம்ப லோவாக இருக்கும், ஒரு நாள் எவனா திட்டிடுவான் உருப்பட மாட்டேன், அப்போ தான் நம்மளுக்கு ரோசை வரும், இன்னிலேருந்து பண்ணுறேன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படியே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, உங்களோட மைண்ட் செட் வந்து அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்க இப்படியே இருக்குமானு இருக்காது உங்களுக்கு. நம்ம அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, அடுத்த நாள் அந்த நேரத்தில் நம்மளுக்கு 1008 பிரச்சனை வரும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் நம்ம மனநிலைமை மாறும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளில் என்ன நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணுமோ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு பிஹேவ் பண்ணிட்டு போகிறோம். நம்மளோட செயல்கள், நம்ம பண்ணுற வேலை எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ்க்காக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் சேஞ்ச் வராது, உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வராதுன்றான். எப்போ வரும் அப்படின்றான், ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்றான். ஸோ வி டோன்ட் நீட் பர்ஃபெக்ட் சர்க்கம்டன்ஸ் ஆர் அன்வேவரிங் கான்ஃபிடன்ஸ் டு சேஞ்ச் யூ. நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், எனக்கு நல்ல நேரம் வரும், நல்ல நிலைமையில் வருவேன், கண்டிப்பாக காலம் மாறும் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர அதுக்காக ஏதாவது வந்து என்ன சொல்கிறது இது ஸ்டெப் எடுத்துமாம்னா அப்படி இருக்காது உங்களுக்கு. ஸோ வி டோன்ட் நீட் பர்ஃபெக்ட் சர்க்கம்டன்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமும் இருக்காது. அப்போ நம்ம என்ன வேணும் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் வேணும் உங்களுக்கு. நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, அதோட வழிமுறைகள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஃபாலோ பண்ண அப்படின்னா டெய்லி கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் கமிட்மெண்ட். சொன்னபடி பண்ணணும் உங்களுக்கு, அந்த கமிட்மெண்ட் வேணும் உங்களுக்கு. டெய்லி பண்ணணும், அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்றோம். ஸோ எவ்ரி டைம் யூ let your mood dictate your action, you are teaching yourself to be controlled instead of in control அப்படின்றான். எப்பயுமே ஞாபகம் பண்ணணும் உங்களுக்கு, நம்ம மனசுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மனம் போகிற போக்க வாழ்ந்துக்கிட்டே இருந்தோங்க அப்படின்னா லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. லைஃப் வந்து நம்மளோட
மனநிலைமை பொறுத்து மாறினே இருக்கும் உங்களுக்கு அது. நம்ம மனசோட கண்ட்ரோல் இருக்குது. அது மனசு என்ன நினைக்குதோ அது மாதிரி தான் நம்ம பண்ணின்னு இருப்போம். குப்பை மாதிரி சில வேலையை பண்ணின்னு இருப்போம். சம்மந்தமே இல்லாத வேலையாக பண்ணின்னு இருப்போம். நம்மளுக்கு தேவையே இல்லாத வேலையெல்லாம் பண்ணின்னு இருப்போம். அதனால் என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில் எந்த சேஞ்சஸ் வராது உங்களுக்கு. நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் நல்லா சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. அதனால் ஸ்டாப் சேசிங் த ஃபீலிங் அண்ட் ஸ்டார்ட் ஹானரிங் கமிட்மெண்ட். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பயுமே எமோஷ்னலாக மனம் போகிற பக்கில் வாழாதீங்க. ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அது அட்டாச் பண்ணதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வழிமுறைகள்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு டெய்லி ஒவ்வொன்றா எடுத்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள். அது கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒரு 21 நாள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வரும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.